இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இயேசு கிறிஸ்து வாழுகின்ற போது சொன்ன வார்த்தை அந்த கடைசி காலங்களில். ஏனென்று சொன்னால், இவர் தன் மரணத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, இரத்தம் சிந்தின் வழியாக பிசாசின் வல்லமையை முறியடிக்கிறார். அங்கு ஒருத்தர் தீர்ப்பு உள்ளாக்கப்படுகிறான். அவன் வல்லமை நசுக்கப்படுகிறது, அவன் அதிகாரம் ஒடுக்கப்படுகிறது. கொலோசியர் 2:14 வாசிப்பது போல நமக்கு எதிராக பல விதிகள் கொண்டு கடன் பத்திரத்தை சிறுவிலை அறைந்து கிழித்து போட்டார். அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அவனுக்கு தீர்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. தண்டனை தீர்ப்பை அவன் பெறுகிறான். அவனுடைய செயல்களுக்கு முடிவு கொடுக்கப்படுது. நாம் தான் பாவத்தின் நிமித்தம் அவனை தேடி போகிறோமே தவிர, கடவுள் நம்மை தொடாதபடி அவனை முறியடித்து வைத்திருக்கிறார். அவனுக்கு வல்லமை இல்லை, அழகைக்கு வல்லமை இல்லை. இரண்டாவது பிரியமான இன்னொரு தீர்ப்பு என்னவென்று சொன்னால், அதே ஆண்டவர் இதோ இறங்கிய பூமிக்கு வந்தவர் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி சென்று தந்தையின் வலது பக்கத்தில் அமர்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே இவ்வுலகு தீர்ப்பு உள்ள என்ன குறிப்பாக முக்கியமாக சொன்னது, பிசாசின் வல்லமையை தன் மரணத்தினால் இயேசு முறியடித்தார். சாவை வென்றார், வாழ்வை கொடுத்தார், எழுந்து போதெல்லாம் தேடி மீட்டார். பரலோகத்திலே தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளின் மையத்தினாலே இவை யாவும் நிகழ்ந்தது சொல்கிறார். இவற்றுடைய தொடர் பயணம்தான் கடைசியில் நிறைவேறப் போகிறது. பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளப் போகிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகள், என் கடவுள், என் ஆண்டவர், என் இயேசு எனக்காக, நான் வாழ்வு பெறுவதற்காக, எழுந்து போன வாழ்வை மறுபடியும் அடைந்து கொள்வதற்காக, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர் தன்னையே கையளித்தார். கையளித்து இந்த உலகத்திற்கு என்று சொன்னால், அந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தார் என்று நான் நம்புவோம். பரலோக வாழ்வின் வாசலை திறந்தார் என்று நாம் விசுவசித்து நன்றி சொல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.